இன்னைக்கு 3வது நாள்ல நான் சொல்லக்கூடிய முக்கியமான ரெசல்யூஷன், தயவு செஞ்சு யாருக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை வாழாதீங்க. அடுத்தவங்க உங்க வாழ்க்கையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் சரிதான், உங்க வாழ்க்கையை அவங்களுடைய வாழ்க்கையை மாதிரி இருக்கணும்னு சொல்லி பல விஷயங்களை பல பேர் புகுத்துவாங்க. கடவுளோட படைப்புல யாருக்குமே கைரேகை கூட ஒத்துமையா கிடையாதுங்க. கண் விழி கூட ஒருமையா கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் உறுப்புகள் உட்பட ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸுக்கு யூனிக்காக தான் படைச்சிருக்கான். ஸோ உணர்வாக இருக்கட்டும், உணர்ச்சியாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், திறமையாக இருக்கட்டும், அவங்களுடைய மனசாக இருக்கட்டும். ஸோ ஒருத்தவங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுனால அவங்கள வச்சே அடுத்தவங்களையும் டார்கெட் பண்ணி அவங்களும் இப்படியே இருக்கணும் அப்படியே இருக்கணும்னு நினச்சி உங்கள் மீது யாராவது திணித்தால் தயவு கூர்ந்து அந்த நபர்கள்லாம் புறந்தள்ளுங்க. இந்த 2வது, உங்கள் மேலே யாரெல்லாம் அப்படி திணிக்கிறாங்களோ நிச்சயமாக அதுக்குரிய கர்ம வினைகளையும் பாவத்தையும் அவங்க அனுபவித்து தான் தீர்வாங்க. யாரையும் யாருக்காகவும் உங்களை நிரூபிக்கணும்னு சொல்லி எந்த நேரத்திலும் நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஸோ கடவுளோட அருளோடு ஆண்டவன் துணையோடு நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு தாட்ஸ் இருக்கும். அந்த தாட்ஸோட செயல்களை எப்படி அமைச்சுக்கணுன்ற தகுதியும் உங்களுக்குள்ள கடவுள் கொடுத்திருப்பார். ஸோ அப்போ உங்களுக்குரிய பாதையை நீங்க தேர்ந்தெடுத்து உங்களுக்காக அந்த பாதையில வாழணும்னு சொல்லி நீங்க இன்னையிலிருந்து தொடங்குங்க. ஸோ நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடியதாக இருக்கும். நாளைக்கு உங்களை புதிய ரெசல்யூஷனோட சந்திக்கிறேன். இந்த 3வது நாளில் முருகப்பெருமான் உங்கள் அனைவருக்கும் நல்லருள் புரியணும்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்க பயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.